வணக்கம் அன்பர்களே. வேதாத்திரி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்திரியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வேதாத்திரிய தத்துவ விளக்கங்களை இங்கே காணலாம். அதோடு வேதாத்திரிய சிந்தனைகளையும் நாம் இங்கே அறிந்து கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன். இனி இன்றைய சிந்தனை கருத்தை காணலாம். ஒரு மனிதனின் வாழ்நாள் என்பது 120 ஆண்டுகள் இயற்கையான ஒரு நிலைப்பாடு. ஆனால் இந்த 120 ஆண்டுகள் வாழ முடிகிறதா என்று கேட்டால் கொஞ்சம் கேள்விக்குரிய பதில்தான் கிடைக்கும். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் தாண்டி வாழக்கூடிய சில மனிதர்கள் இந்த உலகில் உண்டு. இருந்திரு இருந்திரு இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். எனினும் சாதாரண ஒரு மனிதனால் 120 ஆண்டுகள் வாழ முடிகிறதா என்று கேட்டால் அதற்கான சூழ்நிலையும் வாய்ப்புகளும் மிக குறைவாக உள்ளது என்று சொல்லலாம். எனினும் யோக வழியில் நம்முடைய உடலை முறைப்படுத்திக் கொண்டால் இந்த 120 ஆண்டுகளுக்கு நிகராக வாழ முடியும் என்பது உண்மைதான். இப்பொழுது இந்த மனிதன் 120 ஆண்டுகளுக்கு பதிலாக ஒரு குழந்தையாக கூட பிறந்து இறந்து விடுகிறான். அந்த குழந்தை வளர்ந்து பருவ வயதில் கூட இறந்து விடுகிறது. இடைப்பட்ட காலங்களில் ஒரு விபத்து மூலமாக ஒரு 20, 25 என்ற வயதிலும் இறந்து விடுகிறான். அதேபோல வளர்ந்து 40, 50 வயதுகளிலும் இறந்து விடுகிறான். முதுமை காரணமாக 60 வயதிலும் 70 வயதிலும் இறந்து விடுகிறார்கள். அதோடு முதுமை தாண்டி தள்ளாமை என்ற வயதிலும் 80 வயதுகளிலும் இறந்து விடுகிறார்கள். இந்த இறந்து போன பிறகு என்ன நிகழ்கிறது என்று இன்னமும் யாருக்கும் எதுவும் தெரியாது. ஒரு கதையாக, கற்பனையாக நமக்கு விவரங்கள் உள்ளதே தவிர அதை அனுபவமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நம்மிடம் கிடையாது. எந்த மனிதனுமே தன்னுடைய இறப்பை கணிக்கவும் முடியாது, அதை சொல்லவும் முடியாது, அதை அனுபவித்து பார்க்கவும் முடியாது. உண்மையாக இந்த இறப்பு நடப்பதற்கு முன்பாகவே அங்கே ஒரு அனுபவம் அற்றுப்போகிறது என்று சொல்லலாம். மனம் என்பது இறப்பில் இருப்பதே இல்லை. அதனால் அந்த அனுபவம் நமக்கு கிடைப்பதில்லை. ஒரு பூர்வ ஜென்ம என்ற ஒரு நிகழ்வை நாம் கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அதற்கு காரணங்கள் வேறு. அதை நாம் இங்கே பார்க்கப் போவதில்லை. இப்பொழுது இந்த தன்னுடைய வாழ்நாளுக்குள்ளாக இறந்து போகிற அந்த மனிதனின் உயிர் என்ன ஆகிறது என்பதுதான் இங்கே ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட குணாதிசயம், ஆசைகள், கனவுகள், பதிவுகள், கர்மா என்ற வினைப்பதிவுகள் உள்ளன. இவையெல்லாம் ஒவ்வொன்றாக தீர்க்கப்பட வேண்டும் என்பது ஒரு பொதுவான உண்மை. இந்த ஆசைகள், கனவுகள் எல்லாவற்றையும் விட இந்த கர்மா என்ற வினைப்பதிவு மிக முக்கியமானது. ஏனென்றால் இந்த பிறப்பின் அடிப்படையே இந்த கர்ம வினைதான். இல்வாழ்க்கை இணைந்து வாழ்கின்ற ஒரு தம்பதிக்கு குழந்தை பிறப்பதும் குழந்தை பிறக்காமல் இருப்பதும் இந்த கர்ம வினை பதிவுகள் காரணமாக இருக்கிறது என்று சொல்ல முடியும். இது இயற்கையின் நீதியும் சட்டமும் ஆகும். அதுபோக ஒரு மனிதன் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலிலும் விளைவாக வருவது இந்த இயற்கைதான். இந்த விளைவு ஒரு நல்லதாக இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த விளைவு நம்முடைய மனதிற்கும், உடலுக்கும், உயிருக்கும் பாதிப்பை தரும்போதும், மற்றவருடைய உயிருக்கும், மனிதருக்கும், உடலுக்கும் பாதிப்பை தரும் பொழுதும் ஒரு பதிவாக நம்மிடம் பதிவாகிறது. அதாவது யார் இதை செய்தார்களோ அவர்களுக்கு ஒரு பதிவாக வந்துவிடுகிறது. அந்த பதிவு திருத்தி அமைக்க வேண்டிய பதிவாக இருக்கிறது. அந்த பதிவை திருத்தவில்லை என்றால் அது மீண்டும் மீண்டும் தொடராக நம்முடைய வாரிசுகளுக்கு போய்க்கொண்டே இருக்கும். இப்படி நம்முடைய முன்னோர்கள் செய்த ஒரு பதிவு நம்மிடம் கலந்திருக்கிறது. இதை தீர்க்கப்படாமல்
ஒருவர் இறந்து விட்டால் அதை தீர்க்க வேண்டும் அல்லவா? இறந்து போனவருக்கு உடல் முக்கியம் அல்லவா? அதற்காக இந்த இயற்கையே தகுந்த ஒரு மனிதனிடம் இணைத்து விடுகிறது என்று வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சொல்லுகிறார். இந்த இணைப்பு நமக்கு தெரியாது, உணர முடியாது, அறிய முடியாது. இப்படி பல்லாயிரக்கணக்கான, பல கோடிக்கணக்கான உயிர்கள் நம்மோடு கலந்து வாழுகிறது என்று. ஆனால் அதற்கு எந்த ஒரு அடையாளமும் நாம் காண முடிவதில்லை. அது எல்லாமே ஒன்றோடு ஒன்று கலந்தது போல. தண்ணீரில் உப்பு கலந்திருக்கிறது என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியாது அல்லவா? அதுபோல உப்பும் தண்ணீரும் கலந்தது போன்ற ஒரு இயல்பில் நம்மோடு இந்த உயிர்கள் கலந்து வாழ்கின்றன. இது இயற்கையாக அமையக்கூடிய ஒரு வழிமுறையாகும். இதை நாம் தடுக்க முடியாது, மடைமாற்ற முடியாது, தடை செய்ய முடியாது. இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால், ஒரு உயிர் நம்மோடு கலக்கும் பொழுது ஒரு பிரச்சனை எழுமா என்ற ஒரு சந்தேகம் அங்கே எழுவதுண்டு. பெரும்பாலும் அப்படி நிகழ்வதில்லை. ஆனால் ஒரு விபத்தில் இறந்துவிட்ட ஒரு உயிர் அதிக ஆக்ரோஷமாக இருக்கும் என்று மகர்ஷி அவர்கள் சொல்லுகிறார். தனக்கு உடல் இல்லை என்ற ஒரு கவலையும் பதட்டமும் அதற்கு இருக்கும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஒரு விபத்து என்பது நாம் அறியாமல் நிகழக்கூடிய ஒன்று. அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்று கூட தெரியாமல் நம்முடைய உயிர் பறிபோய்விடும். அப்படிப்பட்ட நிலையில் அந்த உயிர் பாடாய் படும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உயிர் அந்த இடத்தில் யார் வருகிறார்களோ அவர்களை அங்கே வசப்படுத்திக் கொள்ளும் என்பது இயல்பாக உள்ளது. ஏனென்றால் அப்படி ஒரு ஆற்றல் அங்கே இருக்கிறது. இதை தடுப்பதற்கு என்ன வழி என்று பார்க்கும் பொழுது, நாம் யோகத்தில் இருந்து நம்முடைய மனதை இயல்பான நிலைக்கு வந்துவிட வேண்டும். அப்பொழுது எந்த ஒரு உயிரும் நம்மை சாராது என்று ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைத்துவிடும். இதற்கு உதாரணமாக முன்னோர்கள் சொன்ன சில வழிமுறைகளை நீங்கள் காண முடியும். இரவு நேரத்தில் மல்லிகைப்பூ வைத்துக் கொள்ளாதே, வாசனை திரவியங்களை பயன்படுத்தாதே, இரவில் பயப்படாதே, இரவில் தனியே வெளியே போகாதே என்றெல்லாம் சில விளக்கங்களை சொல்லியிருப்பார்கள். இது ஏனென்றால் மனம் என்பது ஒரு பயத்தை உண்டாக்கி கொண்டால் அங்கே நம்முடைய உயிராற்றல் செலவு அதிகமாகிவிடும். செலவு அதிகமாகிவிட்டால் அங்கே ஒரு பற்றாக்குறை வந்துவிடும். இந்த உயிர் பற்றாக்குறை வந்துவிட்டால் இன்னொரு உயிர் நம்மோடு கலப்பதற்கு ஒரு வழியை நாமே ஏற்படுத்தி தந்து விடுகிறோம். அதற்கு வழி செய்யாமல் நம்முடைய மனதை திடமாக வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமாகிறது. இது முக்கியமான ஒரு வழிமுறையாகும். இந்த விளக்கத்தை நாம் கண்ட பிறகு நமக்கு ஒரு சிந்தனை தோன்றும். ஒருவேளை நாம் இறந்துவிட்டால் நாம் இன்னொரு உடலோடு கலந்து விடுவோமோ என்ற ஒரு பயமும் சந்தேகமும் வந்துவிடும். மகர்ஷியிடம் கேட்கும் பொழுது என்ன பதில் சொல்கிறார் என்று பார்ப்போம். ஒருவர் கேட்கிறார், நாம் இறக்கும் பொழுது எந்த நினைவோடு இருக்க வேண்டும்? அப்படி இருந்தால் நம்முடைய உயிர் மற்றவர்களோடு இணைந்து செயல்படாத அளவிற்கு நாம் இருக்க முடியும் என்று ஒருவர் கேட்கிறார். அதற்கு வேதாத்திரி மகர்ஷி அவர்கள், யோகம் கற்ற ஒருவர் துரியாதீத தவ நிலையிலேயே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இறைநிலையோடு கலந்திருக்கக்கூடிய அந்த மனநிலையில் எப்போதும் இருக்க வேண்டும், மனதை கலந்துவிட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதற்கு நன்கு இந்த தவம் செய்து பழகிக்கொள்ள வேண்டும். மனம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது இங்கே உண்மையாகிறது. இந்த பேராதார பெருவெளியில் மனம் இணைந்து நின்று எப்போதும் இயல்பான வாழ்க்கையை வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அப்படியான நிலை வந்துவிட்டால் இந்த இறப்பை நாம் வரவேற்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். நமக்கு தெரியாமல் இந்த இறப்பு நடக்காது. சித்தர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் தான் இறப்பதை உணர்ந்து அறிய வேண்டும் என்று கூட சொல்கிறார்கள். அப்படி அந்த இறப்பு நமக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது என்பது ஒரு முக்கிய கருத்து. யோகத்தில் இது முக்கியமான ஒரு கருத்து.
அந்த அளவிற்கு நாம் இந்த தவத்தை கற்றுக்கொண்டு இருந்து கொண்டால் நம்முடைய உயிர் எதற்காக வந்தோமோ அதை உணர்ந்து என்ன நிலை அடைய வேண்டுமோ அந்த இடத்தை அது அடைந்துவிடும். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஒரு முழுமையை நாம் அனுபவித்துக் கொள்ள முடியும். இந்த இயற்கையின் பரிணாமத்தின் எழுச்சியும் நிறைவும் அங்கே பூர்த்தியாகிவிடும். அந்த அளவிற்கு நாம் இந்த தவத்தை பழகிக்கொள்ள வேண்டும். நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.